தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது. தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் மிக லேசான மழை பதிவாகி உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டணத்தில் அதிகபட்சமாக 95 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் 69 சென்டிமீட்டரும், ஸ்ரீவைகுண்டத்தில் 62 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. திருநெல்வேலி மூலக்கரைப்பட்டியில் 61 சென்டிமீட்டரும், மாஞ்சோலையில் 55 சென்டிமீட்டரும், தூத்துக்குடி கோவில்பட்டியில் 53 சென்டிமீட்டரும், தென்காசி குண்டாற்று அணையில் 51 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி ஊத்தில் 50 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி நாலுமுக்கில் 47 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி பாளையங்கோட்டத்தில் 44 சென்டிமீட்டரும், அம்பாசமுத்திரத்தில் 43 சென்டிமீட்டரும், தூத்துக்குடி மணியாச்சியில் 42 சென்டிமீட்டரும், சேரன்மகாதேவியில் 41 சென்டிமீட்டரும், ஒட்டப்பிடாரத்தில் 37 சென்டிமீட்டரும், கடம்பூரில் 37 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. திருநெல்வேலி காக்காட்சியில் 36 சென்டிமீட்டரும், பாபநாசத்தில் 35 சென்டிமீட்டரும், நாங்குநேரியில், குலசேகரப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் தலா 33 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. திருநெல்வேலி களக்காட்டில் 32 சென்டிமீட்டரும், திருநெல்வேலியில் 31 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. திருநெல்வேலி ராதாபுரத்தில் 28 சென்டிமீட்டரும், தூத்துக்குடி கயத்தாறில் 27 சென்டிமீட்டரும், தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் 29 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. தென்காசி ஆயன்குடியில் 21 சென்டிமீட்டரும், விருதுநகர் சாத்தூரில் 20 சென்டிமீட்டரும், தூத்துக்குடி கழுகுமலையில் 19 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி நாகர்கோயில், கொட்டாரம், வெப்பக்கோட்டை ஆகிய பகுதிகளில் தலா 18 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. தூத்துக்குடி எட்டயபுரம், விருதுநகர் சிவகாசி, தென்காசி ஆகிய பகுதிகளில் 17 சென்டிமீட்டரும், தூத்துக்குடி சூரங்குடி, தென்காசி சிவகிரி, கன்னியாகுமரி கன்னிமார் ஆகிய பகுதிகளில் தலா 16 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகரில் 15 சென்டிமீட்டரும், பூதப்பாண்டி, ராஜபாளையத்தில் 14 சென்டிமீட்டரும், திருப்பதி சாரம், கடல்குடி, சுர்லக்கோடு, கமுதி ஆகிய பகுதிகளில் 13 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. விருதுநகர் அருப்புக்கோட்டை, மாம்பழத்துறையாறு, கன்னியாகுமரி பேச்சுப்பாறை, குருந்தன்கோடு, சிற்றாறு ஆகிய பகுதிகளில் 12 சென்டிமீட்டரும், புத்தன் அணை, ஆரல்வாய்மொழி, கோழிப்போர்விடை, ராமநாதபுரம், தேக்கடி, கமுதி, கடலாடி, வீரபாண்டி ஆகிய பகுதிகளில் தலா 11 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. ராமநாதபுரம், திண்டுக்கல், கொடைக்கானல், கன்னியாகுமரி ரணியல், பேரையூர் ஆகிய பகுதிகளில் தலா 10 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. தேனி பெரியகுளம், பரமக்குடி, அரண்மனைப்புதூர், கன்னியாகுமரி களியல், சன்மாநதி, குளித்துறை, போடிநாயக்கனூர் ஆகிய பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. தேனி மாவட்டம் பெரியாறு, காரியாப்பட்டி, தக்கலை, சங்கரன்கோயில் ஆகிய பகுதிகளில் தலா 8 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. திருப்பூர், அமராவதி, மதுரை, கள்ளிக்குடி, வாலிநோக்கம், முள்ளங்கினாவினை ஆகிய பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. ராமநாதபுரம், ஆர்எஸ் மங்கலம், மதுரை உசிலம்பட்டி, திருமூர்த்தி அணை ஆகிய பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. சிவகங்கை, இளையங்குடி, ராமநாதபுரம் பாம்பன், ராமநாதபுரம் தீர்த்தாண்டதானம், தூத்துக்குடி கோவில்பட்டி, மதுரை திருமங்கலம், வட்டாலம், பால்மோர் ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. திருப்பூர் மடக்குளத்து, ராமநாதபுரம், ராமேஸ்வரம், தங்கச்சி மடம், மதுரை ஆண்டிப்பட்டி, சென்னை நிலக்கோட்டை, கோயமுத்தூர் ஆலியார், சிவகங்கை திருபுவனம் ஆகிய பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. மதுரை, திருப்பூர் உடுமலைப்பேட்டை, ராமநாதபுரம் திருவாடானை, மதுரை வாடிப்பட்டி, தேனி கூடலூர், வால்பாறை, பொள்ளாச்சி, தென்பரநாடு, சிவகங்கை, ஆயன்குடி ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. மதுரை சோழவந்தான், புதுக்கோட்டை மீமிசல், திருப்பூர் தாராபுரம், சிவகங்கை, நீலகிரி தேவாலா,
உப்பாறு ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. புதுக்கோட்டை மணல்மேல்குடி, கடலூர் கொத்தவாச்சேரி, திண்டுக்கல், தேனி உத்தமபாளையம், நீலகிரி கொடநாடு, நீலகிரி கேத்தி, சிவகங்கை தேவக்கோட்டை, மதுரை மேட்டுப்பட்டி, கோயமுத்தூர் சூலூர், நீலகிரி கிண்ணக்கோரை, கோயமுத்தூர் வாரப்பட்டி, திண்டுக்கல் வேடச்சந்தூர், மதுரை குப்பனம்பட்டி, கடலூர் வடகுத்து, திருச்சிராப்பள்ளி மருகாபுரி, கோயமுத்தூர் பெரியநாயக்கன்பாளையம், புதுக்கோட்டை ஆவுடையார் கோயில், கடலூர் மாத்தூர், கோயமுத்தூர் தொண்டாமுத்தூர், நீலகிரி ஆதார் எஸ்டேட் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலையாக கரூர் பரமத்தியில் 31.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. 18ஆம் தேதியில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதி கனமழையும், விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் மிக கனமழையும், கோயமுத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், திண்டுக்கல், நீலகிரி, மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 19ஆம் தேதியில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 20 மற்றும் 24ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 to 25 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.